வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோடைய முழு டைட்டில் வந்து தி லேமெண்டபிள் ட்ராஜடி ஆஃப் டைட்டஸ் ஆண்ட்ரியஸ். இது ஒரு ட்ராஜடி. இந்த பிளேவை வந்து ஷேக்ஸ்பியர் 1588 1593 வந்து எழுதியிருக்கணும்னு சொல்கிறாங்க. கதையோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரோமன் எம்பரர் வந்து இறந்துடுறாரு. அவரோட இறப்புக்கு அப்புறம் அவருடைய 2 மகன்களான சாட்டர்னியஸும் பெசனியஸும் வந்து அடுத்த எம்பரர் யாருன்னு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்காங்க. அப்போது ஒரு ட்ரிபியூனாக இருக்கக்கூடிய மார்க்கஸ் ஆண்ட்ரோனிக்கஸ் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு யார் அடுத்த எம்பரராக வரணும்னா உங்களுடைய சகோதரன் டைட்டஸ் தான். இப்போ டைட்டஸ் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து கோட்ஸோடு சண்டை போட்டுருக்காரு. இப்போ அவர் வெற்றியாக வந்து ரோமுக்கு வந்து திரும்பி வர காலம் வந்துடுச்சு. எதிர்பார்த்த மாதிரியே டைட்டஸ் திரும்பி வராரு, கோட்ஸை வந்து வென்றிருக்காரு. அதனால் கோட்ஸோடைய ராணியான டமோராவை வந்து கைதியாக வந்து அவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. டமோரா கூட அவரோட 3 மகன்களான ஆல்பஸ், ஷிரோன், டெமெட்ரஸ் இவங்களையும் அழைச்சின்னு வராரு. கூடவே வந்து டமோராவோடைய சீக்ரெட் லவரான ஆரோன், இவர் ஒரு 3 அவரையும் அழைச்சிட்டு வந்திருக்கார். இங்கே வந்த அப்புறம் டைட்டஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவளுடைய மூத்த மகனான ஆல்பர்ஸை கொல்லணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, போர் போது ஆல்பரஸ் வந்து டைட்டஸோட 21 மகன்களை வந்து கொண்டு இருக்காரு. அதனால் வந்து அவரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. டமரோ எவ்வளோ கெஞ்சி பார்க்குற, ஆனால் கேட்காம வந்து ஆல்பரஸை கொண்டுட்டதுனால டமராவும் அவளோட மிச்சம் இருக்கக்கூடிய 2 மகன்களும் வந்து சத்தியம் எடுத்துக்கிறாங்க, இது மாதிரி டைட்டஸையும் அவரோட குடும்பத்தையும் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு. அதே சமயத்தில் டைட்டஸ் வந்து நான் ராஜாவாகிறதுக்கு விரும்பலை, எனக்கு பதிலாக சட்டர்னஸே வந்து ராஜாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் சட்டர்னஸே அடுத்த எம்பரர் ஆகிறாரு. எம்பரர் ஆனவுடனே சட்டர்னஸ் என்ன பண்ணுறாரு, டைட்டஸ் கையில் சரி நான் முதல்ல செய்ய போகிறதே நான் உன்னுடைய மகளான லெவனியாவை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே டைட்டஸும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே லெவனியாவை இன்னொரு சகோதரரான சட்டர்னஸ்க்கு அவங்க வந்து ஒரு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பெசனஸ்க்கு வந்து லெவனியாவை ரொம்ப பிடிச்சதுனால அவரும் வந்து இல்லை நான் தான் அவளை திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாரு. டைட்டஸோட மகன்களும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரோமில் இருக்க சட்டப்படி பெசனியஸ்க்கு தான் அவளை வந்து நம்ம நிச்சயம் பண்ணியிருக்கோம், அதனால் அவளுக்கு தான் நம்ம திருமணம் பண்ணணும்னு சொல்லும் போது டைட்டஸ் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நீங்கள் வந்து எனக்கு துரோகிங்களாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரோட சொந்த மகனான மியூட்டஸையும் வந்து கொன்னுறாரு, ஏன்னா அவருக்கு எதிர்த்து பேசுகிறதுனால. அந்த சமயத்தில் சட்டர்னஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஆண்டோனிசி ஃபேமிலி வந்து இங்கே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து இங்கே இந்த அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் அதிர்ச்சி கொடுக்குற வகையில் அவர் தான் வந்து டைட்டஸ் கையில் உன்னோட மகளை நான் திருமணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க கைதியாக கொண்டு வந்து டமோராவை திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்போ டமோரா வந்து ஒரு எம்பரரோட மனைவியாக ஒரு எம்ப்ரெஸ்ஸாக உட்காந்துட்டாங்க. அதனால் அவங்க பழி வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனால் புத்திசாலித்தனமாக பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் முதல்ல வந்து டமோரா சட்டர்னஸ் கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் பெசனியஸும் ஆண்டோசி ஃபேமிலியும் இங்கேயே இருக்கட்டும், அவங்கள வந்து விலைக்கு வைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லும் போது சட்டர்னஸ்க்கு அதில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் டமோரா பேச்சை மீற முடியலன்னு சொல்கிறதுனால சரி அவங்களாம் மன்னிச்சிட்டோம். ஏன்னா வந்து பெசனியஸ் வந்து அந்த எம்பரர் பதவிக்கு போட்டவர், அதனால தான் வந்து அவரை வேலைக்கு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ ஒரு நாள் வந்து வேட்டைக்கு போகும்போது ஆரன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ டமோரோட 2 மகன்கள் இருக்காங்களே டெமெட்ரஸ் அண்ட் ஷிரன், அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, வேட்டைக்கு வந்திருக்கோம், பெசனியஸும் வந்திருக்காரு, அவரை நீங்கள் கொன்னுடுங்க, நீங்கள் கொன்னாதான் உங்களால் லெவனியாவை ரேப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பெசனியாவை கொன்று அது ஒரு குட்டையில் வந்து தூக்கி போட்டுறாங்க. லெவனியாவை காட்டுக்குள்ளே இழுத்துன்னு போயிட்டு அவளை வந்து பயங்கரமாக ரேப் பண்ணிடுறாங்க. இதை யார்கிட்ட வெளியில் சொல்லிடக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவளோட நாக்கையும் அவளோட 2 கையும் வந்து வெட்டிடுறாங்க. ஏன்னா நாக்கு இல்லைன்னா அவளால் யார்கிட்ட சொல்ல முடியாது, கை இல்லைன்னா அவளால் யார்கிட்டையும் எழுதியும் காட்ட முடியாதுன்னு தான். அதே சமயத்தில் இந்த ஆரன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபோர்ஜ் லெட்டர் எழுதுகிறாரு. அதாவது வந்து யாரும் எழுதுகிற மாதிரி. அதில் வந்து டைட்டஸோட மகனான மார்டியஸும் குவிண்டஸும் தான் பெசனியஸை கொன்னாங்க அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிடுறாரு. இதை பார்த்த உடனே சட்டர்னஸ்க்கு என்னது நம்ம சகோதரரை கொன்னது இன்னொரு சகோதரோட மகன்கள் வந்து மார்டியஸ் அண்ட் குவிண்டஸாக சொல்லிவிட்டு அவங்க வந்து மரண தண்டனை விதிச்சிடுறாரு. அதே சமயத்தில் மார்க்கஸ் வந்து லாவனியாவை பார்க்குறாரு. அவளுக்கு நாக்கு வெட்டியிருக்கு, கை வெட்டியிருக்கு. அவளை எடுத்துன்னு போய் டைட்டஸ் கையில் காட்டுறாரு. ஏற்கனவே டைட்டஸ் வந்து அவர் மகன் மேலே விழுந்த பழி, அதாவது நம்மளோட சகோதரரை நம்ம மகன்களே கொண்டு இருக்காங்கன்ற பழி விழுந்துச்சுன்றதில் இருக்கார். இப்போ லெவனியாவை பார்த்தோன்னே அவரால் துக்கத்தை அடக்கவே முடியல. அப்போ தான் ஆரன் அங்கே வந்து டைட்டஸை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு பொய்யை சொல்கிறார். அதாவது வந்து சட்டர்னஸ் வந்து உங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடுவார்,
அதாவது மார்ட்டியஸ், குவிண்டஸ் எல்லாமே. அதாவது அதுக்கு இவங்க ஒன்று செய்யணும். ஒன்று டைட்டஸ், இல்லை மார்க்கஸ், இல்லை டைட்டஸோடு இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய லூஷியஸ் ஒரு மகன். இவங்க யாராவது ஒருத்தங்க அவங்களோட ஒரு கையை வெட்டி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பணும்னு. மார்க்கஸ், லூஷியஸ் வந்து சரி நாங்கள் எங்கள் கையை வெட்டுறோம் அப்படி சொல்லிட்டு முன் வராங்க. ஆனால் டைட்டஸ் சொல்லிடுறாரு, இல்லை நானே என்னுடைய இடது கையை வெட்டி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆரன் கையில் அவரோட கையை வெட்ட சொல்லி அவன் மூலமாக கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் ஒரு மெசஞ்சர் வந்து சொல்கிறாரு, அதாவது மார்ட்டியஸ், குவிண்டஸ் இவங்களுடைய தலையை வந்து வெட்டணும், கூடவே வந்து டைட்டஸோடைய கையும் வெட்டப்பட்ட கையும் வரணும்னு. இப்போ டைட்டஸ்க்கு தெரிஞ்சிடுது இந்த மாதிரி வந்து கையை வெட்டுற இவங்களெல்லாம் வெட்டுறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணதுனால பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் லூஷியஸ் கையில் சொல்கிறான், நீ வந்து ரோமை விட்டு ஓடிப்போ, நேராக போ. இப்போ கொத்ஸை வந்து நம்ம வந்து கைப்பற்றிட்டோம், அவங்க வந்து சிறந்த வீரர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு நீ ஒரு பெரிய படையை உருவாக்கு, நம்ம வந்து ரோமுக்கு எதிராக நம்ம அவங்கள கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இதுக்கு நடுவில் லாவணி என்ன பண்ணிடுறான்னா, அவளை யார் இந்த நிலைமைக்கு உள்ளாக்குனாங்கன்றதை வந்து அவள் வாயில் ஒரு குச்சியை வச்சு கையை வந்து அந்த குச்சிக்கு ஒரு தாங்கலாக கொடுத்து மண்ணில் வந்து எழுதி காட்டுறா. அதே மாதிரி ஆரன் வந்து டெமரா கையில் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ரேஸ் பேபி வந்து பிறந்திருக்கு, அதோடைய அப்பா வந்து ஆரன் தான். இப்போ இந்த விஷயம் சட்டர்னஸ் தெரிஞ்சதுன்னா சட்டர்னஸ் கோவப்படுவார். ஏன்னா டமோரா இப்போது ஒரு எம்ப்ரெஸ்ஸாக இருக்கா. அப்படி இருக்கும்போது ஆரனோடைய குழந்தை அவளுக்கு பிறந்திருக்குன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். ஆனால் டமோரா சொல்கிறா, வேணாம் நம்ம இந்த குழந்தைய கொன்னுடலாம் அப்படின்றா. ஆனால் ஆரனுக்கு வந்து அந்த அவனோட குழந்தைய கொடுறதுல மனசு இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த குழந்தைக்கு வந்து பிரசவம் பார்த்தாங்களே அந்த நர்ஸ், அவ்வளோ கொண்டுட்டு அந்த குழந்தைய தூக்கின்னு அவன் வந்து நம்ம கோட்ஸோடையே சேர்ந்து அவங்கள வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தூக்கின்னு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூஷியஸ் வந்து ஒரு பெரிய படையை திரட்டிட்டு ரோமை நோக்கி வரான். வரவன் வந்து ஆரன் போகிறத பார்த்து அவனை வந்து பிடிச்சிட்டு சொல்கிறான், எனக்கு எல்லாம் உண்மையாக சொல்லு, இல்லைன்னா அந்த குழந்தையை கொன்னுடுவேன்னு. இப்போ அங்கேன்னு தப்பிச்சு வந்ததே குழந்தைய காப்பாற்றணும் தான். இப்போ இன்னொருத்தர் கொல்ல போகிறான்னா ஆரனால் தாங்க முடியுமா? அதனால் ஆரன் வந்து எல்லாத்தையும் முதலேருந்தே வந்து டமோரா என்ன பிளான் போட்டா, என்னென்ன செஞ்சுருக்கான்றது எல்லாத்தையுமே வந்து லூஷியஸ் கையில் சொல்லிடுறான். இங்கே ரோமில் வந்து டைட்டஸோடைய நடவடிக்கையை பார்த்து அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதில் முக்கியமாக டெமரஸ், டெமெட்ரஸ், சிரான். அதனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்பிரிட்ஸாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. டெமரா வந்து ரிவெஞ்சா, டெமெட்ரஸ் வந்து மர்டரா, சிரான் வந்து ரேப்பா. அவங்க வந்து டைட்டஸ் கையில் வந்து வந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, லூஷியஸ் கையில் இப்போ ரோமன் நோக்கி ஒரு பெரிய படையை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதை வந்து கலைச்சி திருப்பி அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறான். டெமோரா தான் இப்போ ரிவெஞ்சாக இருக்கிறதுனால அவள் சொல்கிறான், நான் வந்து உன்னுடைய எதிரிங்க எல்லாருமே நான் வந்து பழி வாங்கிடுறேன், ஆனால் நீ எப்படியாவது வந்து லூஷியஸை வந்து இப்போ ரோமை வந்து தாக்காதுன்னு சொல்லிடணுன்னே டைட்டஸை ஒத்துக்கிட்டு அவன் மார்க்கஸை கூப்பிட்றான். போய் லூஷியஸை ஒரு விருந்துக்கு அழைச்சின்வான்னு சொல்கிறான். இப்போ ரிவெஞ்ச் வந்து நான் எம்ப்ரரையும் டமோராவையும் கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன போகும்போது டைட்டஸ் என்ன சொல்கிறான்னா, இல்லை ரேப்பும் மர்டரும் என் கூடவே இருக்கட்டும், நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். டமோரா போயிட்ட அப்புறம் டைட்டஸ் என்ன பண்ணிடுறான்னா, சிரான், டெமெட்ரஸ், ஏன்னா இப்போ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுல நம்ம பொண்ணை வந்து யார் என்ன பண்ணாங்கன்னு, அவங்களோட தொண்டையை வந்து வெட்டி அவங்க ரத்தத்தை மொத்தமாக ஒரு பேசன், அந்த பேசனை பிடிச்சிட்டு இருக்குது லாவண்யா, அந்த பேசனில் வந்து முழுசாக பிடிச்சிட்டு டைட்டனஸ் வந்து லாவண்யா கிட்ட சொல்கிறான், இப்போ நான் ஒரு சமையல்காரனாக இருந்து என்ன செய்ய போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு டெமெட்ரஸ், சிரான் இவங்களுடைய எலும்பெல்லாம் எடுத்து உடம்புல அதை ஒரு பவுட்ராக ஆக்கி அதை வந்து 2 பையா வந்து பேக் பண்ணி அவன் சொல்கிறான், இதை வந்து நான் அவங்க அம்மாக்கே சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் விருந்து நடக்குது. டைட்டஸ் வந்து சாட்டர்னஸ் கையில் வந்து கேட்குறான், இப்போ உங்கள் பொண்ணை வந்து யாராவது ரேப் பண்ணிட்டாங்கன்னா அவளை நம்ம கொன்னுடணுமான்னு கேட்கும்போது சாட்டர்னஸ் சொல்கிறான், ஆமாம் அவளை ரேப் பண்ணிட்டாங்களே, இமேக்கா உயிரோடு இருக்கிறத அவள் செத்து தான் ஆகணும் போது டைட்டஸ் உடனே லெவனியா வந்து கொண்டுறான். அதுக்கப்புறம் சாட்டர்னஸ் கையில் அந்த ரேப்பை பற்றி சொல்கிறான். இப்போ வந்து எம்ப்ரர் அப்படியா இது செஞ்சது சிரோன்னு டெமெட்ரஸா எங்கே அவங்கன்னு கூப்பிடும் போது டைட்டஸ் சொல்கிறான், அவங்கள தான் நான் பேக் பண்ணி டமராவுக்கு சாப்பிட கொடுத்துருக்கேன், அவள் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டைட்டஸ் வந்து டமராவையும் கொண்டுறான், அதே மாதிரி சட்டர்னஸையும் கொண்டுறான். அதே சமயத்தில் சட்டர்னஸ் வந்து டைட்டஸை கொண்டுறான், ஏன்னா டமராவை அவன் கொன்ன உடனே
அதை வந்து பார்த்து லூஷியஸ் வந்து டைட்டஸை கொண்டதுக்காக சட்டனஸை கொண்டு வரான். இப்போ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ வாரிசாக இருக்கிறது லூஷியஸ் மட்டும்தான். அதனால் அவன் வந்து இப்போ ராஜாவாயிடுறான். அவன் என்ன சொல்கிறான், டைட்டஸ் அண்ட் லாவண்யாவை வந்து ஃபேமிலி அவங்க குடும்ப டாமில் வந்து கல்லறையில் வந்து புதைக்கணும். அதே மாதிரி சட்டர்னஸ் வந்து ஒரு ஸ்டேட் பரியல், ஏன்னா அந்த நாட்டோட ராஜாவாக இருந்திருக்காரு. ஆனால் டமரோ வந்து கீழ்த்தரமாக இருந்ததுனால அவளை வந்து இந்த மிருகங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி ஊருக்கு வெளியில் அவள் உடம்பை தூக்கி போட்டுடணும். அதே மாதிரி ஹேரனை தோக்கில் போடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹேரன் வந்து சொல்கிறான், இப்படி தான் சாப்பிட்றேன்னு தெரிஞ்சு தான் நான் இன்னும் கூட கெடுதலை பண்ணியிருப்பேன். அவன் கொஞ்சம் கூட அவன் பண்ண தப்பை பற்றி எல்லாம் வந்து ரிக்ரெட்டே பண்ணல. அதனால் வந்து இதை கேள்விப்பட்டவொடனே லூஷியஸ் சொல்கிறான், இல்லை இவனை தூக்கில் போடக்கூடாது, இவன் வந்து இன்னும் கொடுமையான ஒரு தண்டனை தான் இவன் சாகணும். அதனால் மார்பளவுக்கு இவனை வந்து மண்ணில் புதைச்சிடுங்க, அதில் வந்து அவன் தாகத்துலேயும் பட்டினியாக இருந்து சாவட்டும்னு சொல்லிவிட்டு அவனை வந்து அனுப்பிச்சிடுறான். இத்தோடு வந்து அந்த ப்ளே வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.